இன்றைய உளவுத்துறை ரிப்போர்ட். 2026 முதல்வர் யார்? அதிர்ச்சி முடிவு. அதாவது அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டால் சுமார் 23% வாக்குகளை பெறக்கூடும் என்று ஆளும் திமுகவால் எடுக்கப்பட்ட ஒரு ரகசிய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. தி பிரிண்ட் செய்தி நிறுவனத்திற்கு கிடைத்த இந்த சர்வே முடிவுகள் தமிழக அரசியல் களத்தில் தாவேகா ஒரு வலிமையான போட்டியாளராக உருவெடுக்கும் என்பதை பதிவு செய்துள்ளது. இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் மணி தன்னுடைய கருத்தை தெரிவித்துள்ளார். மீடியா கிராஸ் தமிழ் என்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்துள்ள மூத்த பத்திரிகையாளர் மணி, விஜய் தனித்து போட்டியிட்டால் 23% ஓட்டுகள் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக பதிவு செய்து வருகிறார்கள். இந்த சர்வே அதிகாரப்பூர்வமாக எடுக்கப்பட்டதா என்பதற்கான எந்தவிதமான செய்தியும் இதுவரை இல்லை. இந்தியாவின் மூத்த பத்திரிகையாளர் சேகர் குப்தா பிரிண்ட் என்ற ஆன்லைன் வெப்சைட் யூடியூப் நடத்தி வருகிறார். இந்தியா டுடே, இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஆசிரியராக இருந்தவர். இந்த சர்வேயின் சாராம்சம், விஜய் தனித்து நின்றால் 23% வரை வாக்கு எடுப்பதற்காக சர்வே கூறுகிறது. இது ஓரளவு சரியான கணிப்பே. ஆனால் விஜய் 25% கூட வரை செல்வார் என்பது என்னுடைய கணிப்பு. அடுத்ததாக விஜய் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்தால் மொத்தமாக 35% வாக்குகளும், அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் 22% வாக்குகளும் கிடைக்குமாம். அதாவது இவர்கள் மூவரும் இணையும் போது 15% குறையும் என்றே சர்வே சொல்கிறது. அதே போல விஜய் தனியாக போட்டியிட்டால் திமுக 45% ஓட்டுகளையும், அதிமுக பாஜகவுடன் விஜய் கூட்டணி வைத்தால் திமுக 50% ஓட்டுகளையும் பெறும் என்றும் அந்த சர்வே கூறுகிறது. இந்த கட்டுரையின் சாராம்சமே, விஜய் என்ன செய்தாலும் திமுக அடுத்த தேர்தலில் வெற்றி பெறப் போகிறது என்ற கருத்தையே விதைப்பது போல் உள்ளது. பாஜக மீது அதிருப்திகள் தமிழகத்தில் உள்ளது என்றாலும் அது எம்பி தேர்தலில்தான் எதிரொலிக்கும். 2019, 2024 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்த திமுக கூட்டணி 2021 ஏன் 75% சீட் வாங்கி படுதோல்வி அடைந்தது? எனவே சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் இணைந்தாலும் அது பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தாது. 2024 திமுக வேண்டுமா வேண்டாமா என்பது தானே போட்டியே தவிர பாஜக வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி கிடையாது. அதிமுக பாஜக விஜய் இணைந்தால் 35% மட்டுமே பெற முடியும் என்று சர்வே சொல்கிறது. ஏனென்றால் பாஜகவுக்கான எதிர்ப்பு ஓட்டுகளும் அதிமுகவில் நிலவும் உட்கட்சி பூசலும் தான் 35% பெறுவதற்கு காரணம் என்றும் அந்த சர்வேயின் காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அப்படியானால் அதிமுக பாஜக கூட்டணி வைத்தால் 22% வாக்குகள் கிடைக்கும் என்று சர்வே சொல்கிறதே. அப்போது மட்டும் அதிமுகவில் உட்கட்சி பூசல் இல்லையா? விஜய் தனித்து 23% எடுக்கும்போது அதிமுக பாஜக இணைந்தால் எப்படி வெறும் 35% வரும்? இதுவே முரண்பாடாக உள்ளது. இது திமுக எடுத்த சர்வே என்று தி பிரிண்ட் இணையத்தில் வெளியிட்டுள்ளார்கள். அப்படியானால் திமுக சர்வே திமுகவுக்கு சாதகமாகத்தானே இருக்கும். திமுக எடுத்த சர்வே திமுகவுக்கு எதிராக இருந்து அதை தி பிரிண்ட் நிறுவனம் செய்தியாக வெளியிட்டிருந்தால் அதுதான் உண்மையான ஜர்னலிசம். அதை விட்டுவிட்டு திமுக தனக்கு சாதகமான சர்வேயை வெளியிட்டிருப்பதை ஜனநாயகத்துக்கே கேடாகவே பார்க்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் தற்போது சட்டசபை தேர்தல் நடைபெற்றால் திமுக கூட்டணி 164 இடங்களில் வெற்றி பெறும் என அக்னி நியூஸ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்பில் பங்கேற்ற 21,150 பேரின் கருத்துக்களின் அடிப்படையில் முடிவுகள் தொகுக்கப்பட்டுள்ளன. இந்த கணிப்பு அக்னி நியூஸ் சேனல் மூலம் எடுக்கப்பட்டதாகும். திமுக கூட்டணி 164 இடங்களில் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணி வெறும் 70 இடங்களை மட்டுமே பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டசபை தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் தேசிய ஜனநாயக கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் என கணிப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இது அந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகும். முன்னதாக கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக 39 இடங்களில் வெல்லும் என்று இந்த நிறுவனம் துல்லியமாக கணித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் முடிவுகள் குறித்து வெளியான இந்த கணிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கணிப்பு அரசியல் கட்சிகளின் வேகங்களை
மறுபரிசீலனை செய்ய தூண்டும் வாய்ப்புள்ளது. மேலும் வாக்காளர்களின் ஆதரவை பெறுவதில் கட்சிகள் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இது உணர்த்துகிறது. இந்த மதிப்பீடு வாக்காளர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது. அரசியல் கட்சிகள் இந்த கணிப்பின் முடிவுகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தங்கள் தேர்தல் திட்டங்களை வகுக்க வேண்டும். முடிவில் சமீபத்திய கருத்து கணிப்பு திமுக கூட்டணிக்கு சாதகமாக வந்துள்ளது. அதிமுக கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த கணிப்பு அரசியல் கட்சிகளின் எதிர்கால செயல்பாடுகளுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும். ஏற்கனவே தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆளும் திமுக அரசு உளவுத்துறை மூலம் கருத்து கணிப்புகளை நடத்த திட்டமிட்டுள்ளது. திமுக வட்டாரங்கள் மூலம் பெறப்பட்ட தகவல்படி இந்த கருத்து கணிப்புகள் 5 கட்டங்களாக நடத்தப்பட உள்ளன. சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஆளும் கட்சிகள் உளவுத்துறை மூலம் இதுபோன்ற கருத்து கணிப்புகளை நடத்துவது வழக்கம்தான். இதன் மூலம் அவர்கள் தங்களுக்கு சாதகமான தொகுதிகள், வலிமையான இடங்கள், கூட்டணி கட்சிகளுக்கு சாதகமான இடங்கள், பலவீனமான இடங்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்வார்கள். ஒவ்வொரு கட்ட கருத்து கணிப்பின் முடிவுகளின் அடிப்படையில் வலுவான வேட்பாளர் யார், எந்த வாக்குறுதிகள் அளித்தால் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்பது போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆராயப்படும். இதன் அடிப்படையிலேயே சட்டசபை தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகளை உளவுத்துறை விரைவில் நடத்த உள்ளது. திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளின் பலம் மற்றும் பலவீனங்கள் என்ன, தமிழக வெற்றி கழகத்தின் செல்வாக்கு எப்படி உள்ளது என்பது குறித்தும் இந்த கருத்து கணிப்பில் ஆய்வு செய்யப்படும். இந்த ஆய்வின் முடிவுகள் எதிர்வரும் தேர்தலுக்காக வியூகங்களை வகுக்க திமுகவிற்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு முன்னதாக ஆளும் கட்சிகள் உளவுத்துறை மூலம் கருத்து கணிப்புகளை மேற்கொள்வது வழக்கமான நடைமுறையாகும். இந்த நடைமுறை மூலம் தங்கள் கட்சிக்கு சாதகமான அம்சங்கள், கூட்டணி கட்சிகளுக்கான வாய்ப்புகள் மற்றும் பலவீனமான பகுதியை ஆராய உதவுகிறது. இதன் மூலம் தேர்தல் உத்திகளை வகுக்க ஒரு தெளிவான புரிதலை பெற முடியும். விரைவில் இந்த கருத்து கணிப்புகள் தொடங்க உள்ளன. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தேர்தலுக்கு தேவையான உத்திகளை வகுப்பதற்கு திமுகவுக்கு உதவும். மேலும் எந்தெந்த வாக்குறுதிகளை அளித்தால் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்பது பற்றியும் ஆய்வு செய்யப்படும். இதன் மூலம் தேர்தல் பிரச்சாரங்களை சிறப்பாக வடிவமைக்க முடியும். கருத்து கணிப்பு முடிவுகளின் அடிப்படையில் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது, வாக்குறுதிகளை திட்டமிடுவது போன்ற முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். இந்த முடிவுகள் கட்சியின் வெற்றியை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும். ஆளும் கட்சி உளவுத்துறை மூலம் நடத்தும் இந்த கருத்து கணிப்புகள் மற்ற கணிப்புகளை விட துல்லியமாக இருக்கும். மேலும் தாவேகா எந்த கட்சியுடன் இணைந்தாலும் அதனால் யாருக்கு லாபம், யாருக்கு இழப்பு என உளவுத்துறை மேற்கொண்ட இரகசிய ஆய்வின் அடிப்படையில் ஒரு அறிக்கை அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதன்படி தாவேகா தனித்து போட்டியிட்டால் 10% மேல் ஓட்டுகளை பெற வாய்ப்பு உள்ளதாகவும், அதில் இளைஞர்கள், இளம் பெண்கள், திமுக மற்றும் அதிமுக இரண்டிற்கு விருப்பமில்லாத வாக்காளர்கள் இருப்பார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சிறுபான்மை சமூகங்களின் ஓட்டுகள் மற்றும் பட்டியலின மக்களின் ஓட்டுகளும் கணிசமான அளவில் விஜய்க்கு செல்லக்கூடும். இது திமுகவுக்கு சவாலாக மாறும். ஆனால் தாவேகா, அதிமுக அல்லது பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் சிறுபான்மையினர் ஓட்டுகள் மீண்டும் திமுக கூட்டணிக்கு திரும்பும் என்பதால் அது திமுகவுக்கு சாதகமாக அமையும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் தாவேகா, காங்கிரஸ் மற்றும் விசிக போன்ற கட்சிகளுடன் இணைந்து 3வது முன்னணியை உருவாக்கலாம். திமுக கூட்டணிக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்றும் அந்த அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த உளவுத்துறை அறிக்கையை திமுக தலைமை கவனமாக ஆய்வு செய்து வருவதாகவும், அதன்படி தேர்தல் தந்திரங்கள் திட்டமிடப்படுகின்றன என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தத்தில் விஜயின் தாவேகா எந்த முடிவை எடுக்கிறது என்பதை பொறுத்தே தமிழக அரசியல் சமன்பாடுகள் மாற வாய்ப்புள்ளது. தற்போதைய சூழலை ஆய்வு செய்யும் போது விஜய் பெரும்பாலும் அதிமுக கூட்டணிக்கு செல்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. இல்லையில் தனித்து போட்டியிடவே வாய்ப்பு அதிகம் உள்ளது என்கின்றனர் தமிழக வெற்றி கழகத்தினர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.